வெல்கம் டு மகாலட்சுமி விலாக் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க அப்படியே நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி ஒரு குட்டி பூஜை இருக்குது சரிங்களா. அதனால் நான் வந்து பிரசாதம் செய்ய போகிறேன். பிரசாதம் வந்து இன்றைக்கி வந்து கேசரி தான் பண்ணலான் இருக்கேன் சரிங்களா. வந்து ஆடியோட 2வது வெள்ளிக்கிழமை வேறையா, அதனால் வந்து சரி ஒரு நம்ம கையால் ஏதாவது பிரசாதம் செஞ்சு சாமி கும்பிடணுன்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால வந்து கிச்சனெல்லாம் அழகாக க்ளீன் பண்ணி அழகாக ஒரு இன்றைக்கி வந்து அழகான ஒரு தாமரை கோலம் பாருங்கள். தாமரை கோலம் வந்து போட்ட வீடியோலாம் வந்து நான் விலாகில் தரேன் சரிங்களா. இந்த வீடியோ வந்து பூஜை மட்டும்தான் சரிங்களா. அதனால் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. கிச்சனு அவ்வளோ அழகாக இருக்குல்ல. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் சரிங்களா. அப்புறம் எல்லா தோழிகள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அக்காங்க, தங்கச்சிங்க, அண்ணன்கள், தம்பிங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அப்புறம் வந்து நம்ம சேனல் பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு அழகான ஒரு நன்றி சரிங்களா. எல்லா வீடியோஸுமே இப்போலாம் வந்து நிறையா லைக் வருது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரிங்களா. நம்மளோட சேனல் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படிங்க நினைக்கும் போது கொஞ்சம் மனசுக்கு நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு சரிங்களா. லைக் பண்ணுற நண்பர்கள், என்னோடய சேனல் விலாக் பார்க்குறவங்க, ஷார்ட் வீடியோ பார்க்குற நண்பர்கள் அனைவருக்கும் அழகான ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி சரிங்களா. வாங்க அப்படியே வந்து நம்ம விலாகுக்குள்ளே போகலாம். அப்புறம் வந்து ஒரு நம்மளோட புது வடை சட்டியில் வந்து அழகாக வந்து தண்ணீரை கொதிக்க வச்சு வந்து நான் வந்து கேசரி தான் இன்றைக்கி பண்ணுறேன் சரிங்களா. ஒரு 1/4 கிலோ ரவை வாங்கி கேசரி பண்ணி எல்லோருக்கும் கொடுக்கலாம். சரி இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக வேறு இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் பிரசாதம் செஞ்சு கொடுக்கலாம் சொல்லி நான் 1/4 கிலோவும் வந்து ரவை போட்டிருக்கேன் சரிங்களா. அப்புறம் ஜீனி வந்து கம்மியாக போட்டேன். அப்புறம் வந்து 1/4 கிலோ ரவைக்கு கொஞ்சமாக ஜீனிலாம் பத்தாது. அதனால் 1/4 கிலோ ரவைக்கு ஒரு 1/4 கிலோவுக்கு கம்மியாக ஒரு 100 கிராமாவது, ஒரு 150 கிராமாவது ஜீனி போடணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு ஜீனியும் வந்து போட்டு நல்லா கொதி வந்த பிறகு ரவையை போட்டு அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து கேசரி செஞ்சேன். சின்ன பிள்ளைலனா ஒரு வயசு பிள்ளையாக இருக்கும்போது வைங்களேன், அப்போல்லாம் வந்து எங்கள் அம்மாலாம் இந்த மாதிரி ஸ்வீட்டெல்லாம் செய்வாங்க, சாமிக்கெல்லாம் படைப்பாங்க. அது பக்கம் கூட நான் போக மாட்டேன். ஆனால் இப்போல்லாம் வந்து நான் ரொம்ப மாறிட்டேன்ப்பா. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி பக்குவமாக ஒரு பூஜை பண்ணோன்னா நம்ம வந்து நம்ம கையால் வந்து பிரசாதம் செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிற பக்குவம்லாம் வந்து இப்போ 2 வருஷமாக அதிகமாக சாமி கும்பிட அதுவே வந்து நமக்கு வந்து அந்த ஒரு நல்ல ஒரு மாற்றம் நமக்கே வந்து வந்துடும். அந்த மாதிரி வந்து இப்போலாம் வந்து என் கையால் என்ன பிரசாதம் நம்ம தெய்வங்களுக்கு வைக்கிறோம், நம்ம வந்து எவ்வளோ ரூபா கொடுத்து கடையில் வாங்கி ஸ்வீட்டு, பழம், தேங்காய் அது இதுன்னு வச்சாலுமே நம்ம கையால் ஒரு கல்கண்டு போட்டு ஒரு பச்சரிசி போட்டு அது ஒரு கல்கண்டு சாதம் மாதிரி ஏதோ ஒரு சாதம் அப்படி நம்ம கையால் செஞ்சு வைக்கிறது தெய்வங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சரிங்களா. அந்த மாதிரி என் கையால் வந்து நான் வந்து அவ்வளோ ஆசாசியாக வந்து ஒரு அழகான ஒரு மங்களகரமான என்னோடய அடுப்பில் வந்து அழகாக தெய்வங்களுக்கு சமைக்கும் போது அந்த நாளே வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருந்தது. நேற்று வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ தான் இந்த வீடியோ சரிங்களா. நிறையா வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன்ப்பா, ஆனால் வந்து வாய்ஸ் கொடுக்கதா டைமே இல்லைப்பா. எடிட்லாம் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா. அடுத்தடுத்து நம்ம வந்து விலாக் நான் தந்துகிட்டே இருப்பேன். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. அப்புறம் வந்து முந்திரி, திராட்சை, நெய் அதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயிலங்கிறேன் பாருங்கள், நெய்யில் வணக்கி அப்படியே வந்து கேசரியில் கொட்டிடலாம் சரிங்களா. கொட்டிட்டு இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு எல்லார் வீட்லையும் இருக்க வேண்டிய தெய்வங்கள்னால் அது 5 தெய்வங்கள் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். பெருமாள் கடவுள், லட்சுமி அம்மன், விநாயகர், சரஸ்வதி அம்மன், முருகர் சரிங்களா. இந்த 5 தெய்வங்களை வச்சு தான் நான் வந்து இன்றைக்கி இந்த வெள்ளிக்கிழமையில் வந்து பூஜை பண்ண போகிறேன். நான் எப்பவுமே மாதத்தில் ஒரு வாட்டி இந்த மாதிரி ஒரு பூஜை கண்டிப்பாக, மாதத்தில் ஒரு டைமாவது இந்த மாதிரி 5 தெய்வங்களை எடுத்து வச்சு நான் பூஜை பண்ணுவேன் சரிங்களா. சரி அதுதான் வந்து சரி நம்ம விலாகாக கொடுக்கலாம் சொல்லி வந்து சரின்னு சொல்லி வீடியோ எடுத்தேன் சரிங்களா. அப்புறம் வந்து பாருங்களேன், இந்த 5 தெய்வமும் பார்க்கும்போதே மனசுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு தைரியம் வரும் சரிங்களா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி தெய்வங்களை சாமி கும்பிட்றது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி எளிமையான வழிபாடு சரிங்களா.
இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும், அதெல்லாம் வந்து நான் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன் சரிங்களா. அதனால் வந்து இப்போது வந்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணீர் அபிஷேகம் பண்ணேன். அப்புறம் வந்து மஞ்சள் அபிஷேகம் சரிங்களா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கோவிந்தா ஹரி கோவிந்தா, வெங்கடரமணா கோவிந்தா, நமோ நமோ நாராயணா, விநாயகரே வினை தீர்ப்பவரே, வேலன் முகத்தோனே ஞான முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவரே. எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி பாடல் வரிகள் சொல்லி நான் வந்து வீட்டில் வந்து அபிஷேகம் பண்ணேன் சரிங்களா. இப்போ வந்து குங்குமம் அபிஷேகம் பண்ணுறேன் சரிங்களா. இதெல்லாம் வந்து ஒரு குட்டி குட்டி சந்தோஷம்ப்பா. நம்ம வீட்டில் இருக்கிற தெய்வங்களை வந்து ஒரு வாரத்தில் ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி வந்து அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்ல விசேஷம்னு சொல்லுவாங்க எங்கள் பாட்டி. நான் வந்து அப்படியே வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து பூஜை அந்த மாதிரிலாம் பண்ணுவேன் சரிங்களா. அப்புறம் வந்து எப்படி சொல்கிறது, அப்புறம் வந்து திருநாறு அபிஷேகம் பண்ணேன்ப்பா. நம்ம முருகப்பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதனால் வந்து திருநாறு அபிஷேகம் எல்லா தெய்வங்களுக்குமே சேர்த்து பண்ணேன். அப்புறம் வந்து அப்படியே வந்து நான் ஒரு 3 அபிஷேகம் மஞ்சள் குங்குமம் திருநீர் சரிங்களா அபிஷேகம் பண்ணிவிட்டு, அப்புறம் வந்து தண்ணீர் அபிஷேகம் பண்ணிவிட்டு, அப்படியே வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி அபிஷேகம்லாம் பண்ணேன். அந்த அபிஷேகம் பண்ணும்போது அந்த தெய்வங்களோட ஃபேஸை பாருங்களேன், அவ்வளோ ஒரு அந்த முகம் வந்து அவ்வளோ அழகாக அப்படியே சிரிப்பாங்கப்பா. நீங்கள் வீடியோவை வந்து ஜூம் பண்ணி பாருங்கள், ஜூமில் வச்சு அப்படியே பாருங்கள் தெய்வங்களை, அவ்வளோ அழகாக இருப்பாங்க அபிஷேகம் பண்ணிவிட்டு தெய்வங்களை பார்க்கும்போது. அப்போ வந்து தீப ஆராத்தி எடுத்தேன் சரிங்களா. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து பூஜை பண்ணேன் சரிங்களா. அப்புறம் வந்து சந்தன குங்குமம் சரி வச்சாச்சு சரிங்களா எல்லா தெய்வங்களுக்கும். இந்த ஒவ்வொரு தெய்வமும் நான் பார்த்து கஷ்டப்பட்டு நான் சம்பாரித்த காசில் வாங்கின தெய்வங்கள் சரிங்களா. இந்த குட்டி விநாயகர் மட்டும்தான் என் தங்கச்சி வந்து எனக்கு கொடுத்தா, மீத 4மே வந்து நான் தான் வாங்கினேன். சரஸ்வதி அம்மன் வந்து பழனி போனப்போ எங்கள் வீட்டில் சரஸ்வதி அம்மனே இல்லைப்பா, அதனால் கண்டிப்பாக சரஸ்வதி அம்மன் வேணும்னு சொல்லி இந்த சரஸ்வதி அம்மன் 500 ரூபா சரிங்களா, 500 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். இவங்களை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்புறம் இந்த லட்சுமி அம்மன் வந்து நான் வந்து ஒரு டைம் தீபாவளிக்கு போனஸ் போட்டாங்க 5000 ரூபா சரிங்களா. அந்த 5000 ரூபாவில் 3000 ரூபா வந்து இந்த லட்சுமி அம்மன், அப்போது ஒரு 2-3 வருஷம் இருக்கும் சரிங்களா. 3000 ரூபா இந்த லட்சுமி அம்மன், அந்த குட்டியோண்டு முருகர் வந்து 2000 ரூபா, மொத்தமாக சேர்த்து 5000 ரூபாய்க்கு வெள்ளியில் வாங்கினேன் சரிங்களா. அப்புறம் பெருமாள் வந்து நான் வந்து மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இவங்க வந்து எங்கள் வீட்டில் ஒரு 3 வருஷமாக இருக்கிறாங்க, ராசியானவங்க. அப்படிங்கும்போது ஒவ்வொரு தெய்வங்களும் இந்த மாதிரி பார்த்து வாங்கி வச்சு நம்ம பூஜை பண்ணும் போது கிடைக்கிற மகிழ்ச்சி, கோடி ரூபாய் இந்த கட்டு உன் கையில் இந்த பணக்கட்டு அப்படின்னு கொடுத்தா கூட எனக்கு வந்து இன்னும் எப்படி சொல்கிறது, அதில் ஒரு மகிழ்ச்சி வராது எனக்கு. பணமே கையில் கட்டாக கொடுத்தாலுமே எனக்கு மகிழ்ச்சி வராது. எனக்கு வந்து இந்த மாதிரி அதுக்கு பதில் ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு சாமி சிலை வாங்கி கொடுத்து இந்த மகா வச்சுக்கோ அப்படின்னா, அவங்கள வச்சு பூஜை பண்ணுறக்கு, கோலம் போடுறக்கு, அந்த மாதிரி பூஜை பண்ணுறக்கு, அந்த மாதிரி எவ்வளோதான் நம்ம கையில் பணம் வந்தாலும் நம்மக்கிட்ட இருக்கிற தெய்வங்கள் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி. அப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து அந்த 5 தெய்வங்கள் அப்படியே அமர வச்சுட்டு அப்படியே பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்கப்பா. பாருங்களேன், நீங்களே பாருங்களேன், ஐயோ அவ்வளோ ஒரு அழகு. இந்த 5 தெய்வங்களையும் ஒரே கோயில் தரிசனம் பண்ண மாதிரி எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி கிடச்சிது. எல்லோருக்குமே இந்த வருஷம் வந்து 2026 நல்ல ஒரு வருஷமாக அமையணும். எல்லோருக்குமே செல்வங்கள், எல்லா செல்வங்களும், எல்லா கல்வி, அப்புறம் சொல்லுவாங்கள்ல கல்வி செல்வம் எல்லாமே நிறைஞ்சு, எல்லா அந்த 8 செல்வங்களும் வந்து நிறைஞ்சு இருக்கணும் எல்லோரும் வீட்லேயும்.
எல்லோருக்கும் இந்த வருஷம் ஃபுல்லாக நல்லதே நடக்கணும் அப்படி சொல்லிட்டு தான் நான் இந்த பூஜை பண்ணுறேன் சரிங்களா. அப்புறம் பிரசாதம் வந்து நான் வந்து கேசரி தான் பண்ணியிருந்தேன் சரிங்களா. கேசரி பண்ணி அப்புறம் கண்ணாடி பவுலில் வந்து கொஞ்சம் நான் வந்து நம்ம ஒரு தெய்வம் வச்சு சாமி கும்பிட்றோன்னா சின்ன பவுல், சின்ன பித்தளை கிண்ணம் வச்சுருக்கேன், அதில் வைப்பேன். இது வந்து நம்ம 5 தெய்வங்கள் வைக்கிறதுனால கொஞ்சம் பெரிய பவுலில் வந்து பிரசாதம் வைக்கலாம் சொல்லி வச்சாச்சு பாருங்கள். தண்ணீரும் வச்சாச்சு சரிங்களா. இந்த மாதிரி நம்ம கையால் பிரசாதம் செஞ்சு எளிமையான ஒரு பூஜை பண்ணும் போது அந்த பூஜை அவ்வளோ ஒரு மன நிறைவாக இருக்கும்ப்பா. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் இந்த குத்து விளக்கு ஏற்றும் போது ஒரு மனசில் ஒரு மகிழ்ச்சி வந்துச்சு. மனசில் ஒரு மகிழ்ச்சி, எனக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி. எனக்கு வந்து லைஃப்பில் ஒரு பெரிய கனவுனாலே ஒரு 2 பெரிய ஒரு குத்து விளக்கு வாங்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு ஆசைப்பா, பெருசாக. இது வந்து குட்டியாக எங்கள் அம்மா வந்து கல்யாணத்துக்கு கொடுத்தாங்க. எங்கள் அம்மா வந்து வீட்டு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச காசில் எங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவங்களால என்ன முடியுமோ அதை வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி 2 குத்து விளக்கு கொடுத்தாங்க. பாவம் எங்கள் அம்மா, என் அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். இருந்தாலும் இவ்வளோ தூரம் 2 பொண்ணுங்களை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த மாதிரி எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த குத்து விளக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் எனக்கு ஒரு ஆசை, சின்ன ஆசை, பெரிய குத்து விளக்கு 2 வாங்கணும் நம்ம வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் 2ம் பசங்க தான், 2மே ஆம்பளை பசங்க தான். ஆனாலும் எனக்கு 2 குத்து விளக்கு வாங்கி வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. என்னைக்காவது நிறைவேற்றணும்ப்பா, கடவுள் வந்து என்னைக்காவது நிறைவேற்றுவாங்க. இந்த குத்து விளக்கு ஏற்றும் போது எனக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி எனக்கு மனசில். எனக்கு குத்து விளக்கு ரொம்ப 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 பிடிக்கும் சரிங்களா. இந்த நம்ம வந்து யூடியூப்பில் வீடியோ அந்த மாதிரிலாம் பார்ப்போம்ல, அப்போது பூஜை வீடியோலாம் பார்ப்போம்ல, அப்போது அவங்க என்ன குத்து விளக்கு ஏற்றிருக்காங்க, எவ்வளோ ஹைட்டுக்கு ஏற்றிருக்காங்க, அதை தான் நான் பார்ப்பேன். அந்த மாதிரி எனக்கு வந்து குத்து விளக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் நம்ம பூஜை குட்டியாக இருக்கனால வந்து குத்து விளக்குலாம் வந்து ஏற்றுற அளவுக்கு வந்து இடம் பத்தலைப்பா. அதனால் வந்து இங்கே வச்சு நான் பூஜை பண்ணி அப்படியே வந்து தெய்வங்களை அப்படியே வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போயிடுவேன். வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியே இந்த பூஜை முடிச்சுட்டு அப்படியே வந்து நான் வந்து இந்த இடத்துலையே ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டேன்ப்பா சரிங்களா. உலகை காக்கும் கடவுளான பெருமாளை வணங்குவது நம் வாழ்விற்கு பாதுகாப்பை தரும். அவரை மனதார வேண்டினால் குடும்பத்தில் நிலவும் குழப்பங்கள் நீங்கி அமைதி உண்டாகும். குறிப்பாக புரட்டாசி போன்ற மாதங்களில் அவரை வழிபடுவது நமக்கு நிம்மதியான வாழ்வையும், செல்வத் திருமகளை லட்சுமி அம்மனை வழிபடுவதால் நம் இல்லத்தில் வறுமை நீங்கி அச்சயம் உண்டாகும். செல்வம் குறையாமல் வீட்டில் நிலைத்து இருக்கும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கும் தெளிவான சிந்தனை, அறிவு, படிப்பு அனைத்து நலன்களையும் அள்ளி கொடுக்கும் சரஸ்வதி தேவியின் வழிபாடு மிக அவசியம். ஞானமும் கலைகளும் நம்மை வந்தடைய அவர் திருவருள் நமக்கு வேண்டும். தைரியத்துக்கும் வெற்றிக்கும் அதிபதியான முருகப்பெருமானை வணங்கும் போது நம் வாழ்வில் உள்ள பயம் நீங்கும். நம்மை நெருங்கும் தீய சக்திகளிடமிருந்து நம்மையும் நம் குடும்பத்தையும் காப்பாற்றுவார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, பழனி ஆண்டவருக்கு அரோகரா, திருப்பரங்குன்றம் முருகருக்கு அரோகரா, திருத்தணி முருகருக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகருக்கு அரோகரா, பழமுதிர்ச்சோலை முருகருக்கு அரோகரா, சுவாமி மலை முருகருக்கு அரோகரா, மருதமலை ஆண்டவருக்கு அரோகரா, அரோகரா அரோகரா அரோகரா. விநாயகனே வினை தீர்ப்பவரே, வேலன் முகத்தோனே, ஞான முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவரே. நமோ நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. எனக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் வந்து குட்டி பூஜை பண்ணினேன். எனக்கு
அப்படி ஒரு மனநிறைவாக இருந்துச்சு. அதை விட நான் பூஜை பண்ணி முடித்ததுக்கப்புறம் பிரசாதம் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதை சாப்பிட்றதுக்கு ஆள் வரணும்ல அப்படி சொல்லி நான் வேண்டியிருந்தேன்ப்பா. ஆனால் வந்து கடவுள் வந்து என்னோட பசங்க, என் பசங்க, இன்னும் 2 பசங்க எல்லோருமே வந்தாங்கப்பா. அவங்க எல்லாருக்குமே வந்து நான் வந்து பிரசாதத்தை கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. கேசரி தானே நம்ம பண்ணியிருந்தோம். கேசரி கொடுத்தேன், அவங்க சாப்பிட்டாங்க. அந்த தெய்வங்களே வந்து நம்ம வீட்டில் வந்து பிரசாதம் சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். பாருங்களேன், அப்படியே வந்து தீப ஆராதனை வந்து எப்பயுமே தெய்வங்களுக்கு காட்டணும். அப்படி காட்டும் போது அவங்க ஃபேஸை பார்த்தீங்கன்னா அப்படியே சிரிச்ச முகமாக சிரிப்பாங்கப்பா. உண்மையிலேயே எங்கள் வீட்டில் இருக்கிற லட்சுமி அம்மனுக்கு நான் ஒரு நாள் வந்து தனி பூஜை பண்ணி உங்களுக்கு நான் வந்து அவங்க முகத்தை வந்து நான் ஜூமில் வச்சு காட்டுறேன், பாருங்களேன். அந்த பூஜைக்கு முன்னாடி எப்படி இருக்காங்க, பூஜைக்கு அப்புறம் எப்படி இருக்காங்கன்னு நீங்களே வந்து கண் எதிராக பார்க்கல. நான் வந்து பார்த்துருக்கேன். அது வந்து அவ்வளோ ஒரு அழகு. அந்த தீப ஆராதனை அப்படி காட்டுறாங்கல்ல கோயிலெலாம், அந்த மாதிரி நம்ம வந்து வீட்டில் பூஜை பண்ணும்போது காட்டும் போதே முகம் வந்து அவ்வளோ ஒரு அழகா அப்படி சிரிப்பாங்கப்பா. எனக்கு வந்து இந்த பூஜை எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சி. பாருங்கள், என்னோடய 2 குத்து விளக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல, கரெக்டான சைஸு. வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, குத்து விளக்கு நான் பொருத்தியே ரொம்ப நாள் ஆச்சுப்பா. ஒரு 2-3 மாதம் இருக்கும். எப்போ கார்த்திகைக்கு பொறுத்துனேன்னு நினைக்கிறேன். கார்த்திகை, மார்கழி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி வந்துருச்சு. பாருங்கள், நான் குத்து விளக்கு பொருத்தியே ஒரு 4-5 8 6 7 மாதம் ஆச்சு. ஆனால் இப்போ தான் பொருத்தின விளக்கு எல்லாம் வச்சுட்டு பொருத்தின பிறகு அவ்வளோ ஒரு அழகு. அப்புறம் வந்து எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி நல்லா வந்து வேண்டிக்கிட்டு சாமி கும்பிட்டாச்சுப்பா. சரிங்களா? அப்படியே நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் வந்து குட்டி குட்டி ஃபோட்டோஸ் எடுத்தேன். எனக்கு வந்து தீபாவளி ரொம்ப பிடிக்கும்ல, அதனால் நான் அப்படியே வந்து பூஜை பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து அமைதியாக அப்படியே உட்காந்துருந்தேன். நல்லா இருந்துச்சு அதை பார்க்குறக்கு. கேமராவில் எப்படி இருக்குன்னு தெரில, ஆனால் நீங்கள் லைவில் வந்து இந்த பூஜையை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, அந்த இடமே அவ்வளோ ஒரு மங்களம் நிறைந்த ஒரு இடமா மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த 5 தெய்வங்களை அப்படியே பத்திரமா கொண்டு போய் பூஜை அறையில் வச்சுட்டேன். சரிங்களா? பூஜை அறையில் வச்சுட்டேன். அப்புறம் பூஜையில் வந்து நான் வந்து காயின்ஸ் எல்லாம் வச்சு தான் வந்து பூஜை பண்ணினேன். அந்த காயின்ஸ் எல்லாம் வந்து எடுத்து பத்திரமா கொண்டு போய் லாக்கரில் வச்சுட்டேன். சரிங்களா? இந்த மாதிரி பூஜை பண்ணும்போது நம்ம ₹1 காயினாவது வச்சுட்டு தெய்வங்களுக்கு முன்னாடி வச்சு எடுத்துக்கொண்டு போய் நம்ம பீரோவில் வச்சா ரொம்ப விசேஷமாக இருக்கும். சரிங்களா? விநாயகர் பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்காங்களே. நீங்கள் வந்து ஜூமில் பாருங்கள், 5 தெய்வங்களையும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அப்படியே இந்த பாட்டு மியூசிக்கில், அப்படியே இந்த புல்லாங்குழல் இசையில் அப்படியே வந்து நீங்கள் தெய்வங்களை பாருங்கள். நான் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கேன். எனக்கு இன்னொரு குட்டி ஆசை இருக்குப்பா. இப்போ நான் காட்டுறேன்ல குட்டி விநாயகர், இந்த சைஸ்லையாவது ஒரு வெள்ளியில் விநாயகர் வாங்கணும். இந்த 5 தெய்வங்களையுமே வந்து வெள்ளியில் வாங்கி வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. 2 தெய்வம் வந்து வெள்ளியில் இருக்காங்க, லட்சுமி அம்மனும் முருகரும். மீத உள்ள 3 தெய்வமும் வந்து விநாயகர், பெருமாள் சாமி, அப்புறம் சரஸ்வதி அம்மன். குட்டி குட்டியாக, ரொம்ப பெருசாலாம் இல்லை, குட்டி குட்டியாவது என்னோடய லைஃப்பில் நான் வாங்கி வச்சு சாமி கும்பிடணும்னு என்னோடய லட்சியம். என்றைக்காக இருந்தாலும் கடவுள் வந்து நிறைவேற்றுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. குட்டியாக 1 இன்ச்சுக்கு கூட இப்போல்லாம் வந்து வெள்ளி சிலை விற்கிறாங்கல்ல, 1 இன்ச்சுக்கு குட்டியாக வாங்கலான் இருக்கேன். காசு சேர்த்து, வேலை பார்க்குற காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக வந்து சிலைங்க வெள்ளியில் வாங்கி வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஆனால் கடவுள் அருள் இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கப்பா.